நீங்க கீழக்கரையில அத்தாய் மதரசான்னு ஒண்ணு நடத்துறீங்க. கிட்டத்தட்ட 8 இயர்ஸுக்கு மேல நடத்திட்டு இருக்கீங்க. அங்க என்ன பண்றீங்க கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்களேன். சரி, அத்தாய் மதரசா வந்து பிலாலியா மதரசாங்குடைய மெட்ராஸ்ல வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து நேம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்னைக்கு வந்து அத்தாய் மதரசாண்டு ரன் பண்றாங்க. மார்க்க கல்வி பிளஸ் உலக கல்வி ரெண்டு கல்வியும் சேர்ந்து கொடுக்குற ஒரு வித்தியாசமான ஒரு மதரசாவா இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அப்ப நானும் போய் ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்தேன் அந்த பீரியட்ல. அப்புறம் எனக்கு ஒரு மனசுல ஆசைப்பட்டுச்சு, போய் இதை வந்து நம்ம கீழக்கரையில இந்த மதரசாவை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2019 வந்து இந்த மதரசாவை வந்து ஸ்டார்ட். மாஷா அல்லாஹ் இன்னைக்கு 2019 இருந்து இதுவரை நம்ம ரன் பண்றோம். அப்ப எனக்கு ஒரு அங்க போய் பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு லிவிங் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் மதரசாங்கும் போது உங்களுக்கு பெரிய கான்வென்ட் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காது மதரசா. அப்போ இந்த நார்மலா ரொம்ப பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் ஆச்சு. அப்ப எனக்கு ஒரு நினைப்பு இருந்துச்சு, ஓகே நம்ம வந்து மாடர்னைஸ் பண்ணி டோட்டலா வந்து ஒரு கான்வென்ட் ஸ்டைல்ல பண்ணுவோம். அது மாதிரி ஒரு கட்டடம் கட்டி உங்களுக்கு தந்து இந்த அது அவங்களுக்கு தோதான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க கட்டடத்தை பார்க்க அந்த மதரசாவை பார்க்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. 2 கிளாஸ் ரூம்ஸ், அப்புறம் மேல வந்து ஒரு 50 பேர் தங்குற மாதிரி அகாமடேஷன் பிளஸ் ஃபுட் அகாமடேஷன் பிளஸ் எஜுகேஷன். இது மார்க்க கல்வி பிளஸ் உலக கல்விக்கு வந்து பக்கத்துல உள்ள நம்ம ஊர்ல உள்ள ஸ்கூல்ல வந்து அவங்க சேர்த்துறது. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் இன்னைக்கு ஒரு 200 பேர் வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு 50 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அந்த விலாலியால இருந்து வந்து அத்தாயின் வந்து இவங்க வந்து ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு 5000 பேர் படிக்கிறாங்க மொத்தத்துல. நிசார் உஸ்தாத் அவர் தான் வந்து ஃபவுண்டர். பட் இது வெரி ஒரு ஆலிமா இருந்து தன்னுடைய உழைப்புனால இந்த அளவுக்கு ஒரு வியூ ஒரு திங்கிங் வந்து இந்த மாதிரி நம்ம உலக கல்வியும் சேர்த்து கொடுக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்டர்டோட வந்து டெவலப் பண்ணிருக்காப்ல. அதுல மாஷா அல்லாஹ் ஒரு பிரிவு வச்சிருக்காங்க. அப்புறம் ஹாஃபில் அண்ட் ஹாஃபிலாக்கல் 2 உருவாக்குற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஆலிம் கோர்ஸ் ஒரு 7 வருஷம் 5 வருஷம் பிளஸ் 7 வருஷம் 2 மெத்தட்ல ஆலிம் கோர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் பண்றாங்க, ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்க. பல துறைகள்ல வந்து வேலை வாய்ப்பும் அமையுது. சரியான ஒரு அமைப்பு கட்டமைப்போட ஒரு ரன் பண்ணக்கூடிய ஒரு மதரசா விச் இஸ் தி கான்வென்ட் மதரசான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நம்ம ரன் பண்றோம். எப்படி துபாய் வந்து மாடர்ன் இஸ்லாமிக் கண்ட்ரி மாதிரியோ நீங்க ஒரு மாடர்ன் இஸ்லாமிக் மதரசா நடத்து. ஆமா, அது அவங்களே சொல்றாங்க, நீங்க இந்த பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுடைய ஸ்டாண்டர்ட் வந்து நாங்க இந்த மாதிரி இருக்கணுங்க. இது வந்து டோட்டலா நம்ம we are giving free education and free food and accommodation standard, then food standard, then education standard எல்லாம் we are taking care. இது அவர் moral responsibility. இது என் தாயார் பேரால அந்த இதை வச்சிருக்கோம். பாப்பா பேர்ல அந்த சென்டர் ஃபுல்லா பாஸ்பா பேர்ல இப்ப பெரிய மஸ்ஜித் கட்டிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கான்ட்ராக்டிங் வந்து முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் ஒரு அடுத்த வருஷம் அந்த பெரிய பள்ளிவாசலையும் ஒரு மாடர்னைஸ்ட் மஸ்ஜித் நம்ம ஊர்ல இன்னைக்கு ஒரு மாடர்னைஸ்ட் மஸ்ஜித் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ்.